Praise be to the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி மத்தேயு 7வது அதிகாரம் வசனம் 16. Matthew chapter 7 verse 16. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? இந்த வசனம் ஓமையா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். யாருடைய கனிகளினாலே யார் நம்ம அறிவோம்? இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தை பார்த்தா நம்மளுக்கு தெரியும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த இடத்துல கள்ள தீர்க்கதரிசிகள்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய கனிகளை வச்சுதான் நம்ம அவங்கள அறிய முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அவங்களுடைய கனிகளை வச்சு அவங்கள அறிய முடியும்னு போட்டிருக்கு? கள்ள தீர்க்கதரிசிகள்னா என்ன? அதற்கு முன்னாடி தீர்க்கதரிசினா என்னன்னு பார்ப்போம். தீர்க்கதரிசிங்கிறவங்க ஆண்டவரிடத்துல வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை அநேகருக்கு அறிவிக்கிறவங்களா இருக்காங்க. நம்ம பழைய ஏற்பாட்டு காலங்களில் அநேக நல்ல தீர்க்கதரிசிகளை பார்த்துருக்கோம். முக்கியமாக இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அறிவித்த அநேக தீர்க்கதரிசிகளை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவங்களுக்கு என்ன வித்தியாசப்படுத்தி காண்பிக்க முடியும்? அவங்களும் ஆண்டவரிடத்துல வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவரிடத்துல பயபக்தியாக நடந்து கொள்கிற விதமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளங்களில் நல்ல கனிகள் இருக்காது. அதாவது ஆண்டவர் விரும்புகிற அந்த ஆவிக்கேற்ற கனிகள். நம்ம 9 கனிகள் பார்த்துருக்கோம் இல்லையா? அன்பு, விசுவாசம், இந்த 9 கனிகள்ல எந்த ஒரு கனிகளும் அவரிடத்துல அந்த முழுமையோடு இருக்காது. அப்படி தவறான வழிகள்ல அவங்க நடக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்தா அவங்க முட்செடியா இருக்காங்க, முட்பூண்டா இருக்காங்க அப்படிங்கறத இந்த வசனம் குறிப்பிடுது. அந்த முட்செடியிலிருந்தோ முட்பூண்டிலிருந்தோ நம்ம திராட்சை பழங்களையோ அத்தி பழங்களையோ, அதாவது நல்ல பழங்களை நல்ல கனிகளை அவங்கள இடத்துல நம்ம நிச்சயமா எதிர்பார்க்க முடியாது. அவங்க இடத்துல இருக்கிறதெல்லாம் தவறான கனிகளா இருக்கும் அப்படிங்கிறது இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு நம்ம ஒரு உதாரணமா பார்க்கணும்னா, பழைய ஏற்பாடுல என்னாகமத்துல பீலேயாம் அப்படின்னு ஒரு குறி சொல்றவரை பார்க்கிறோம் இல்லையா? அவரு ஒரு இஸ்ரவேலர் அல்ல, ஆனா கர்த்தரிடத்துல வார்த்தையை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு அறிவிக்கிறவரா இருக்காரு. அப்படி கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அறிவிக்கிறவரா இருந்தாலும் அவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக தான் இருக்காரு. ஏன்னா குறி சொல்கிறவரா இருக்கிற அவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்யறாரு? நம்மளுக்கு என்னாகமத்துல இருக்கிற அந்த பகுதியை மாத்திரம் படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? பாலாக் என்னும் மோவாப்பிய அரசன் இஸ்ரவேலர்களை சபிக்கும்படியா அவரை கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது ஆண்டவரத்துல வார்த்தையை பெற்றுக்கொண்டு 3 முறையும் அவங்கள ஆசிர்வதிக்கிறாரு. இந்த பகுதியை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அப்படி அவரை ஆசிர்வதிக்கிறதுனாலும் அவருடைய மனதுல எந்தபடியான எண்ணம் இருக்கு? ஆண்டவருக்கு அவங்களோட போறதே விருப்பம் இல்லாம இருக்குங்கிறது தெரிஞ்சும் அந்த கூலிக்கு ஆசைப்பட்டு அவர் திருப்பி திருப்பி ஆண்டோடத்துல போய் வேண்டது மூலமா அவருக்கு உண்மையாவே ஆண்டோடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுங்கிற ஒரு உணர்வு இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அது மாத்திரம் இல்ல, அந்த பகுதிகளில் அவர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் தான் நம்மளுக்கு தெரியுதுன்னா அவர் தப்பு செய்தார்காருங்கிறத வேதாகமம் அநேக இடத்துல சுட்டி காண்பிக்குது. ஏன் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்த்தோம்னா கூட இந்த பீலேயாம் பாலாக்கு எப்படிப்பட்ட அறிவுரையை சொல்லிட்டு போயிருக்காருங்கிறத தெரியும். அந்த அரசன் பாலாக்கு அவர்கிட்ட, என்ன நீ 3 வாட்டியுமே எனக்காக நீ சரியான விஷயங்களை சொல்லாம அவங்கள ஆசீர்வதிக்கவே செஞ்சிருக்கான்னு கேட்கும்போது இவர் ஒன்று பண்றாரு. என்னன்னா, அவங்களுக்கு, அதாவது இஸ்ரவேலருக்கு விக்கிரகங்களுக்கு படைத்த உணவுகளையும் வேசித்தனம் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு எதுவா அவங்களை நீ நடத்தினா அவங்க எல்லாருமே இடருண்டு போவாங்க. அப்படி இடருண்டு போகும்போது நாம சபிக்க வேண்டாம், ஆண்டவராகிய கர்த்தரே அவங்க அருவருப்பான காரியங்களை செய்கிறத பார்த்து அவங்கள சபிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான யோசனைய அந்த பாலாக் என்னும் அரசனுக்கு கொடுக்கிறாரு. அதை தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம் காட்டுது. அங்க மாத்திரம் இல்ல, 2 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனமும் இதை நம்மளுக்கு காண்பிக்குது. யூதா 1வது அதிகாரம் 11வது வசனமும் இதை காண்பிக்குது. இப்படி அநேக இடத்துல அவர் செய்த தவற சுட்டி காண்பிச்சு எழுதியிருப்பாங்க. அப்போ என்னதான் நம்ம ஆண்டவரிடத்துல சிலர் வார்த்தைகளை கேட்டு நமக்கு அறிவிக்கிறவங்களா இருக்கிற மாதிரி காணப்பட்டாலும் அவர்கள் நம்பி நாம அவர்களிடத்துல போய் அவர்களிடத்துல இருந்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முற்படக்கூடாது. ஏன்னா அவங்க பார்க்கறதுக்கு கர்த்தரிடத்துல இருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு நமக்கு சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா தவறான எண்ணங்களையும் ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய
நடக்கக்கூடிய சுபாவம் இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்தப்படியானவர்களுக்கு நாம எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்கு தேவன் இந்தப்படியான வசனங்கள் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. இந்த நாள்ல இதை உணர்ந்தவர்களா நம்ம அநேக தீர்க்கதரிசிகளை நாடி ஓடாம, ஆண்டவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிறார், அவருடைய சமூகத்துல அவரிடத்துல விண்ணப்பிச்சு அவரிடத்துல கேட்போமே, ஆனால் நம்மள சரியான பாதைகள் நடத்துவாருங்கிறத இந்த வசனங்கள் மூலமா நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பீலேயாம் போன்ற கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பி அப்பா அவர்களுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள என்றைக்கும் நாங்கள் முற்படக்கூடாத தகப்பனே. என்னதான் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு சொல்கிறதை போல காணப்பட்டாலும் அப்பா உமக்கு உகந்ததை அல்ல, அவருடைய இருதயத்துல தவறான கனிகளே இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு இந்த வார்த்தைகள் மூலமா நீங்க காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்பா, எங்களுடைய எந்த காரியத்திலும் உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்தை அறிந்து நடப்பவர்களா இருக்கணும் ராஜா. ஆண்டவரே, அநேகம் தீர்க்கதரிசிகளை நாடி ஓடுகிற மனிதர்கள் இந்த நாட்கள்ல காணப்படுகிறார்கள் தகப்பனே. அப்பா, அவர்கள் உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறாங்க. நீர் அவர்களுக்கு இடைப்படுங்க தகப்பனே. இந்த நாளிலும் அந்த தவறுகளை யாராவது செய்திருந்தா அவர்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து அவர்களை மன்னிக்கும்படி கேட்டு, இனியாவது அப்பா உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு காத்திருக்கணும். எந்த ஒரு கள்ள தீர்க்கதரிசியும் நம்பி அவர்களுடைய பின்னாடி போகக்கூடாதுங்கிறத உம்மிடத்தில் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம் ராஜா. அப்படி நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.